கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் எவ்ரி சண்டே காலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த ஞாயிறு கூட பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த செய்திகளை கர்த்தர் பேசும்பொழுது எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் நிறைய இதிலேருந்து கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் இதை பேசும்போது என்னுடைய லைஃப்பில் கூட நான் நிறைய ஆண்டோடைய வார்த்தைகளை ஐ அப்ளை whenever God speaks to me through the words. ஸோ இந்த செய்திகள் நீங்கள் கேட்கும்பொழுது அது ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியாகவும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் செய்திகளாகவும் நீங்கள் அதை ஜெபத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் நாம் பார்க்க போகும் ஒரு வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 95:1 Psalms 95:1. பாருங்க, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். Come let us sing for joy to the Lord. Let us shout aloud to the rock of our salvation. இந்த 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 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவீது ஒரு பாடலாக, இது ஒரு பாடல் கூட இருக்குது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு பாடல் இருக்கிறது. கம் லெட் அஸ் சிங் ஃபார் ஜாய் டு த லார்ட் அப்படின்னு சொல்லி ராக் ஆஃப் சால்வேஷன் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பாடல் இருக்கிறது. ஒருத்தர் எழுதியிருக்கு, யார் ஆத்தரும் தெரியல, எனக்கு எழுதியிருக்காங்க அந்த பாடலை. பட் இது ஒரு இந்த சங்கீதம் முழுதுமாகவே ஆண்டவரை துதிக்கும் சங்கீதமாக இது இருக்குது. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நான் முக்கியமாக ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, ராக் ஆஃப் அவர் சால்வேஷன். அதாவது இந்த கண்மலை, அவர் ராக் ஆஃப் சால்வேஷன், கண்மலையானவர். அவர் என்னுடைய ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார், என்னுடைய ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார் என்று தாவீது இதை எழுதுகிறார். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையாய் ஆண்டவர் தான் இருக்கிறார். அவர் ஒரு கண்மலையாய் இருக்கிறார். ஹீ இஸ் த ராக். அவருக்கு அந்த நாமமும் அவருக்கு உடையதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடையதே. ஹீ இஸ் த ராக் அப்படின்னு சொல்லி கண்மலையான ஆண்டவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பு, நாம் நம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, we have received salvation free, but it was not purchased free, right? நம்ம இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், பட் வாங்குவது, அந்த ரட்சிப்பை வாங்குவது இலவசம் கிடையாது. அது ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அது ராக் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். இது ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இது ஒரு கோரிலேஷன் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தாவீது இதே சூழ்நிலையில், இந்த பாடலை அங்கே தான் எழுதியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். 1 சாமுவேல் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 23 சரிங்களா? 1 சாமுவேல் 23 இந்த 1 சாமுவேல் 23 தாவீது 23 முழுதுமாக சவுல் தாவீதை தேடிக்கொண்டே இருக்கிறான், தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். இது ஒன்று. சவுல் நெருங்கி கொண்டே இருக்கிறான் தாவீதை, ஆண்டவர் தாவீதை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். இதுதான் இங்கே சினாரியோ நடந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஆண்டவரால் ஒரு காரியத்தை செய்திருக்க முடியும். தாவீதை பலப்படுத்தி அவனை சவுலுக்கு எதிராக நிறுத்தி சவுலும் இஸ்ரவேலின் ஆர்மியை வீழ்த்த ஆண்டவரால் முடியும். கரெக்டாக இல்லையா? காட் கேன் ஸ்ட்ரெங்தன் டேவிட். அந்த பாயிண்டில் செய்திருக்க முடியும். ஏன் தாவீது ஓடிக்கொண்டிருக்கேன், தாவீது இப்படி ஏன் நான் ஓடிக்கொண்டே இருக்கேன், எனக்கு பலத்தை தாங்கன்னு சொன்னால், தாவீது கையில்
கோலியாத்தை வென்ற தாவீது அவன் கையிலேயே வாளை கொடுத்து சவுலையும் அந்த ஆர்மிஸையும் அவர்களுடைய அந்த இஸ்ரவேலின் ஆர்மி எல்லாவற்றையும் முறியடித்து போட்டிருக்கலாம். முடியும், ஆண்டவரால் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு தேவ தூதனை அனுப்பி அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் வீழ்த்தி விட்டு ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது தப்பித்து போவதற்கு பல வழிகளை உண்டாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது தாவீது எஸ்கேப் ஆக நிறைய வழிகளை கொடுத்துட்டே இருக்கிறார். சவுலும் அவனுக்கு மெசேஜ் வந்துனே இருக்குது, அவனுடைய ஆட்கள் மூலமாக. அவன் தான் அந்த நாட்டில் ராஜா, அதனால் அவனுக்கு மெசேஜ் வந்துனே இருக்குது. அங்கேருந்து ஒரு மெசேஜ், இங்கே தாவீது இங்கே போயின்னு இருக்கான், தாவீது இங்கே போயின்னு இருக்கான், இங்கே மறைஞ்சிருக்கான் அப்படின்னு மெசேஜ் வந்து. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, சவுல் ஃபாலோ பண்ணின்னு இருக்கார். நெருங்கி தான் இருக்கு, ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப தூரம் இல்லை, ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசம் அப்படிலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த ஊரில் கேம்ப் பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே அது ஒரு மலை, ஒரு 2 மலை தாண்டி இவங்க வந்து சவுல் ஒரு ஆட்கள் கேம்ப் பண்ணியிருக்காங்க, கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம்தான், அந்த ஒரு கை எட்டுகிற தூரம், ஓடி பிடிக்கிற தூரம்தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சவுலால் பிடிக்கவே முடியவில்லை தாவீதை, அவனுடைய குடும்பத்தை, அவன் கூட இருந்த ஆட்களை பிடிக்கவே முடியல. அது ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். ஆண்டவருடைய திட்டம் தாவீதை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று. அங்கே சண்டை போடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, அவருடைய திட்டம் அது இல்லை. அவர் தாவீதை தப்பித்து கொண்டே எஸ்கேப் பண்ணி வைத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இதிலிருந்து ஒரு செய்தி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி ஆண்டவர் கொடுப்பது என்னவென்றால், நாம் நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளில், ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும். நான் நிறைய நேரத்தில் நினைக்கிறேன், ஆண்டவரே இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நாள் ஓடுறது, எவ்வளோ நாள் மற்றவங்க நம்மளை கேலி பண்ணுற மாதிரி நம்ம இப்படி போயின்னு இருக்கிறது. நான் நிறைய வாட்டி அப்படி யோசித்துருக்கேன், ஆண்டவரே எல்லாமே என்கிட்ட இருந்தது எல்லாமே ஆண்டவரே இப்போ இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஆண்டவரே சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து, அட ஊழியத்தில் வந்து எவ்வளோ பேர் பெருசாக சர்ச் கட்டிட்டாங்க, எவ்வளோ பேர் என்னென்னவோ பண்ணிட்டாங்க, எவ்வளவோ வாங்கி போட்டுட்டாங்க, என்னென்னவோ பண்ணிட்டாங்க, இவர் என்ன ஊழியத்துக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆண்டவரை யோசித்து பார்த்து, ஆண்டவரே மற்றவர்களாம் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் என்னை பார்த்து எனக்கு இந்த மாதிரி காரியங்களை ஆசீர்வாதமாக செய்யக்கூடாது நிறைய கேட்டிருக்கேன். நீங்களும் நிறைய கேட்டிருக்கலாம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தாவீது இதை தான் கேட்டிருப்பான், ஆண்டவரே நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே அப்படி, என்ன ஆண்டவரே அப்படி. எனக்கு இன்றைக்கும் ஆண்டவர் என்னோடு உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தாவீதை காப்பாற்றி கொண்டே வருகிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ராக் ஆஃப் சால்வேஷன், அதாவது கண்மலை, ரட்சிப்பின் கண்மலையாக ஆண்டவர்கள், ரெடீமர், காப்பாற்றுகிற கண்மலையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி மாறினாலும், ரொம்ப மோசமான சூழ்நிலை போச்சு அவ்வளோதான், இது மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் அவருக்கு சாதகமாக மாற்றி நம்மை அந்த இடத்தில் வெற்றியாக நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் இந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். நீங்கள் தமிழ் பைபிள் எடுத்து நீங்கள் பாருங்கள். அதாவது 24ஆம் வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன். So they set out and went to Zippah ahead of Saul. Now David and his men were in the desert of Mon in Abrah, south of Jesimon.
Saul and his men began the search, and when David was told about it, he went down to the rock and stayed in the desert of Mon. When Saul heard this, he went into the desert of Mon in pursuit of David. இப்போ பாருங்க, தாவீதுக்கு ஒரு விஷயம் வருது, சவுல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க, இங்கே வந்துட்டான் அப்படின்னு செய்தி வருது. உடனே தாவீது இன்னொரு இடத்துக்கு போகிறான். சவுலுக்கு ஒரு செய்தி போகுது. என்ன போகுது? தாவீது இங்கே போயிட்டான். உடனே சவுல் என்ன பண்ணுறான்? எழுந்துருங்க போகலான்னு சொல்லிட்டு அவனை பின்தொடர்ந்து அங்கே போகிறாங்க. இப்படி இந்த 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 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. தாவீது சவுல் பற்றி கேட்டவுடன் அவன் எழுந்து வேற இடத்துக்கு போகிறான். சவுல் அதை கேட்டவுடன் அவனுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தாவீது அங்கே இருக்கிறான்னு சொன்னோன்னு அவன் எங்கேருந்து கிளம்பி போனானோ தாவீது, அங்கே சவுல் வரான். இவர்கள் கிளம்பி எங்கெல்லாம் அந்த வெக்கெட் பண்ணி போகிறாங்களோ அங்கே நேராக சவுல் வந்து நிற்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் ஏமாற்றம் சவுலுக்கு தாவீதை அவனால் பிடிக்கவே முடியவில்லை. தாவீது இந்த இடத்துல முக்கியமாக ஒரு அந்த 25ஆம் வசனத்தில் கண்மலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, ராக். நான் நினைக்கிறேன் தாவீது இந்த இடத்துல இந்த பாடலை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த இடத்துல ஒரு கண்மலையில் போய் தங்குகிறான். he went down to the rock அப்படின்னு ஒரு கண்மலையில் போய் தங்கி பாதுகாப்புக்காக நிற்கிறான். அப்போது நான் ஆண்டவர் என்னோட பேசும்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், அவர்தான் அந்த கண்மலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை. தாவீது அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு, ஆண்டவரே எப்படி வேணால் போட்டோம், நீங்கள் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு போய் நின்னான் பாருங்கள் கண்மலையை. அந்த சூழ்நிலை நமக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் எனக்கு, யாரும் இல்லை. குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் யாரும் எதுவும் நமக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. ஒரு பக்கம் தடைகள், தடையாக இருக்குது, இது தடையாக இருக்குது, அது தடையாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளை கடன் பிரச்சனைகள், வியாதிகள், இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை துரத்தி கொண்டே வருகிறது. வேதனை, போராட்டம். இந்த சூழ்நிலை நமக்கு இருக்குது நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா தாவீதிற்கும் இருந்தது. உங்களுக்கு இந்த சூழ்நிலையை ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா இது தாவீதிற்கும் இந்த சூழ்நிலை இருந்தது. அவனும் ரொம்ப வேதனைக்குள்ளே இருந்தான். அவன் அந்த நேரத்தில் செய்த காரியம் என்னவென்றால் ஒரு கண்மலையில் போய் நின்றான். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்வது இதுதான், அந்த கண்மலையான ஆண்டவரை நீ பற்றி கொண்டு அங்கே போய் நில். Go and stay with Jesus. Stay with Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்மலை, அவரை பற்றி கொண்டு நில் என்று இன்றைக்கு நமக்கு செய்தி. ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், இந்த 26ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் நான் படிக்கிறேன். Saul was going along one side of the mountain. David and his men were on the other side, hurrying to get away from Saul. As Saul and his forces were closing on David and his men to capture them, a messenger came to Saul saying, "Come quickly, the Philistines are raiding the land." Then Saul broke off his pursuit of David and went to meet the Philistines. பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு 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 நிகழ்ச்சி இங்கே நடக்குது. காட்ஸ் டைமிங். நாம் நினைக்கலாம் முடிந்தது என்று நினைக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. ஊழியக்காரர்கள் சில நேரத்தில், எங்களுக்கும் கூட சில நேரத்தில் எனக்கும் வந்திருக்கிறது. ரொம்ப ஒரு டவுன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்பொழுது
ஒரே ஒரு கரத்தை தான் பிடித்து கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவர் மட்டும்தான், the லைஃப் லைன் ஒன்லி ஜீசஸ். அப்படி சூழ்நிலைகள் உங்களுக்கும் இருந்திருக்கலாம், எனக்கும் இருந்திருக்கு. இந்த இடத்தில் பாருங்கள், டைமிங் ஆஃப் காட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டைமிங் ஆஃப் காட் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அன்னைக்கு தாவீது அவனுடைய ஆட்களுடன் மாட்டிக்கொண்டிருப்பான். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சவுலும் அவனுடைய போர் வீரர்களும், சவுலும் போர் வீரர்களும் இராணுவ அது ஆர்மி, ஒரு நாட்டின் ஆர்மி. அவர்கள் ஈஸியாக தாவீதின் ஆட்களை பிடித்து விடலாம். ஏன்னா இவங்க ஒரு எளிமையான ஆட்கள், சண்டை போடும் ஆட்கள், அவர்களுக்கு சண்டை போட தெரியும். ஆனால் அவர்கள் ஆர்மி பர்சன் கிடையாது. அப்போது இவர்கள் மலையின் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த 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 ராக், அந்த ராக் ஆஃப் சால்வேஷன், அந்த 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 கண்மலைக்கு இந்த பக்கமாக இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கமாக தாவீது சென்று கொண்டிருக்கிறார். நடுவில் கண்மலை நிற்கிறது பாருங்க. இந்த கண்மலை தான், இந்த ராக் தான் இவர்கள் இந்த இரண்டு பேரையும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்களை நீங்கள் பார்த்து கால்குலேஷன் போடலாம், ஓகே முடிஞ்சிச்சு போல. மனிதர், இந்த உலகம், நம் நண்பர்கள், இல்லை எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கப்புறம் முடிந்தது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நம்மை கைவிடாதவர். ட்ரஸ்ட் இன் த லார்ட். இந்த சூழ்நிலையில் இந்த பக்கம் மலையில் சவுல் சென்று கொண்டிருக்கிறார், மாட்டிக்கொண்டான் என்று தாவீது யோசிக்கிறான். முடிந்து விட்டது என்று தாவீது யோசித்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தாவீதை சவுலிடம் கொடுக்கவே இல்லை. இதுதான் அதில் ஒரு பியூட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் தாவீது தான் திறமையாக தப்பித்து கொண்டு ஓடுகிறான் என்று. இல்லவே இல்லை. தாவீது எந்த திறமையால் தப்பித்து கொண்டு ஓடவில்லை. ஆண்டவர் தான் தாவீதை காப்பாற்றி கொண்டே இருந்தார். இந்த சூழ்நிலையிலும் பிடித்து விட்டோம் என்று நினைத்த சவுல், முடிந்தது, பிடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டே கிட்ட நெருங்கி விட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய டைமிங் பாருங்கள். எங்கேயோ இருந்த பெலிஸ்தியர் அவர்களை தட்டி எழுப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் சண்டை போடுன்றார். சும்மா இருந்த பெலிஸ்தியரை ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ போய் சண்டை போடு, இஸ்ரவேலர்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடு. அப்போ பெலிஸ்தியர் ஆண்டவரால் ஏவப்பட்டு போய் இஸ்ரவேலருக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டவுடன் செய்தி வருகிறது சவுலுக்கு, உடனே வா, பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் சண்டை போடுவதற்கு. உடனே அங்கேருந்து அவன் இன்னும் ஒரு 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 அரை நாள் அங்கே இருந்திருந்தானா, ஒரு 4-5 ஹவர்ஸ் இருந்திருந்தானா அவர்களை பிடித்து விட்டுருப்பான், சுட்டி வளைத்திருப்பான். முடிந்தது அதோடு தாவீதை உடைய கதை. ஆனால் ஆண்டவர் அதை விடவில்லை. உடனே சவுல் என்ன பண்ணுறான், பெலிஸ்தியர்களை எதிர்த்து போராட வேண்டும், எதிர்த்து சண்டை போட வேண்டும் என்று அங்கேயே நிறுத்தி கொண்டு உடனே பின்வாங்கி அவன் தேசத்திற்கே திருப்பி செல்கிறான், பட்டணத்திற்கு, எருசலேம் பட்டணத்துக்கு திருப்பி செல்கிறான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி தாவீதை காப்பாற்றினார், ஆண்டவர் எப்படி விடுவித்தார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மையும் விடுவிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். வசனம் ஒன்று படிக்கிறேன் பாருங்கள். இந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழகாக போட்டிருக்கு, டே ஆஃப்டர் டே சவுல் ரீச்ட் ஃபார் ஹிம். யாரை? தாவீதை. தினந்தோறும் சவுல் தாவீதை பிடிப்பதற்கு முந்திக் கொண்டே இருந்தான். பட் God did not give David into his hands. பார்த்தீங்களா? தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் சவுல் தாவீதை பிடித்து விடுவோம் கிட்ட நெருங்கி கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவர் God did not allow, ஆண்டவர் சவுலை அலோவ் பண்ணவே இல்லை.
தாவீது மேலே கை வைக்க. ஹல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவர் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் ஊழியங்கள் மேல், உங்கள் வியாபாரங்கள் மேல், உங்களுடைய கரியர் மேலே, உங்கள் படிப்பு மேலே கை வைக்கவே ஆண்டவர் விடமாட்டார். உங்கள் சுகத்திற்கு பலன் சரீரம் மேலே ஆண்டவர் கை விட வைக்க அளவே பண்ண மாட்டார் பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு நாள் மனிதர்கள் உலகம் கண்டிப்பாக கை வைக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் இந்த நேரங்களில் சில காரியங்களை அலோ பண்ணலாம். நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். எனக்கு கூட நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை இந்த காரியங்களிலிருந்து விடுவிப்பார். அவர் விடுவித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை காப்பாற்றி கொண்டே வருகிறார். 1000 மடங்கு உங்களை நிச்சயமாக நம்மை ஆண்டவர் 1000 மடங்கு உயர்த்துவார். இன்றைக்கு இருக்கும் நிலைமையிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். விசுவாசியுங்கள், ஜெபிங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Appa, Heavenly Father, we praise you, Lord. Hallelujah. The rock of our salvation. அப்பா, கண்மலையான தேவனே, எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே அப்பா உம்மை துதிக்கிறோம். நீர்தான் எங்கள் கண்மலை அப்பா. நீங்கள் தான் எங்கள் கண்மலை ஆண்டவரே. அப்பா தேவரே, எங்களை விடுவிக்கும் தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பிதான் நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. இயேசுவே, நீர் கண்மலையாய் எங்களுக்காக நிற்கிறீர் அப்பா தேவரீர். இந்த உலகம், பிசாசு, மனிதர்கள் எங்களை எதிர்கொண்டு வரலாம், சூழ்நிலையை எதிர்கொண்டு வரலாம். ஆனால் இயேசுவே, எங்கள் கண்மலை நீர். நீர் நடுவில் நிற்கிறீங்கப்பா, தடுத்து நிறுத்துறீங்கப்பா. எங்களுக்கு முன்பதாக நின்று அதை தடுக்கிறீங்க. அதற்காக நன்றி. எங்களை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வரீங்க, உயர்த்துவீங்க. இப்படி தாவீதை உயர்த்தினீரோ அதே போல் எங்களை ஒரு நாள் உயர்த்துவீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. அப்பா தேவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா கத்தை சில பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை சில பேரெல்லாம் தொட்டு இருக்கிறது. அவர்கள் இருதயம் கலங்கி இருக்கிறது, கண்களில் கண்ணீர் இருக்கிறது ஆண்டவரே. அவர்களை பாருங்கள், அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, கொண்டு வாங்க வெளியே அப்பா. ஒரு நம்பிக்கையின் நீர் மட்டும்தான் எங்களுக்கு, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு தாங்க. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கண்மலையான தேவன், ரைட்? ராக் ஆஃப் அவர் சால்வேஷன். அவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.